வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு டெசிமலை எக்ஸா டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் பாருங்கள். கன்வெர்ட் 5386.345 டெசிமல் இன்ட்டு எக்ஸா டெசிமல். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 பாருங்கள். இந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்குங்க இல்லையா, இதுதான் இன்டீஜர் பார்ட். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஃப்ராக்ஷனல் பார்ட். ஸோ ஃபஸ்ட்டு இன்டீஜர் பார்ட் எடுத்துப்போம். 5386 இதை நம்ம என்னவா மாற்றுறோம்? எக்ஸா டெசிமல். எக்ஸா டெசிமலுக்கு என்ன பேஸ்? 16. ஸோ 16 தான் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இது நான் கேல்குலேட்டரில் போட்டேன். அந்த கேல்குலேட்டரில் எப்படி போட்டேன்னு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் பாருங்கள். 16 இந்த 5386ஐ 16 டிவைட் பண்ணும்போது இந்த கோஷன்ட் வரும் 336. ரிமைண்டர் 10 வரும். இந்த ரிமைண்டர் 10 எப்படி வர வைக்கிறதுன்னு கேல்குலேட்டரில் சொல்லி கொடுத்துருப்பேன், அதை பார்த்துருங்க. இப்போ அடுத்தது 336ஐ 16 டிவைட் பண்ணும்போது 21 வரும். ஸோ ரிமைண்டர் 0. அகைன் 21ஐ 16 டிவைட் பண்ணும்போது ஓகேங்களா, 16 1s are 16, பேலன்ஸ் ரிமைண்டர் 5 வரும். ஓகேங்களா, புரியுதுங்களா? 5386ஐ 16 டிவைட் பண்ணும்போது 336 கோஷன்ட் வரும், அதோட ரிமைண்டர் 10. 336ஐ 16 டிவைட் பண்ணும்போது அதோடைய கோஷன்ட் 21, ரிமைண்டர் 0. 21ஐ 16 டிவைட் பண்ணும்போது அதோடைய கோஷன்ட் 1, ரிமைண்டர் 5. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எப்படி இந்த ரிமைண்டரை கண்டுபிடிச்சுன்னு கேல்குலேட்டரில் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் 5386 இதை நான் டிவைட் பண்ண போகிறேன். 16ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் வரணும். அது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஃபஸ்ட் இந்த ஈக்குவல்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்குங்களா, 336.625. அப்படியே மைனஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குங்க இல்லையா, 336 அதை டைப் பண்ணிக்கோங்க. 336 டைப் பண்ணிவிட்டு இப்போது ஈக்குவல்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன நம்பரால் டிவைட் பண்ணோம்? ஸ்டார்டிங்கில் 16ஆல் டிவைட் பண்ணோம் இல்லையா, இப்போ அந்த 16ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த ஈக்குவல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் கிடச்சிச்சு பாருங்கள், 10. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது 336 டிவைடட் பை 16 பண்ணும்போது எனக்கு ஆன்சர் டைரெக்டாகவே வந்துடுச்சு 21. அப்போ இதுக்கு ரிமைண்டர் என்ன வரும்? 0 தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது 21 டிவைடட் பை 16 பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்கள், 1.3125 வருது. இப்போ இதனுடைய ரிமைண்டர் நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு மைனஸ் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி இந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு என்ன நம்பர் இருக்குது? 1 இருக்குது. அந்த 1ஐ ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஈக்குவல்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்டூ சிம்பிள் டைப் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எதால் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணோம்? 16ஆல் டிவைட் பண்ணோம். இப்போ 16ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஈக்குவல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் கிடச்சிச்சு பாருங்கள், 5. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது 1 டிவைடட் பை 16. ஸோ இதோடைய ஆன்சர் 0.0625 வருது. எனக்கு இதோட ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இந்த மைனஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணணும். பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு என்ன நம்பர் இருக்குது? 0 இருக்குது. அந்த 0வை ப்ரெஸ் பண்ணுங்கள். திரும்ப ஈக்குவல்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். திரும்ப அதே ஆன்சர் தான் வரும், ஏன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறோம். நெக்ஸ்ட் இன்டூ சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி நம்ம எதால் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணோம்? 16. அப்போது 16ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ஸ்டெப்பில் ஈக்குவல்ட்டை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு ரிமைண்டர் கிடச்சிச்சு பாருங்கள், 1. ஸோ இப்படி தான் ரிமைண்டரை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 என்ன பண்ண போகிறோன்னா, பாயிண்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்குங்க இல்லையா, ஃப்ராக்ஷனல் பார்ட், அதை எடுத்துவோம். 0.345 நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணுறோம்? எக்ஸா டெசிமல். அதனால் 16ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 0.345 இன்ட்டு 16 பண்ணோம்னா 5.52 வருது. அடுத்த ஸ்டெப்பில் இந்த பாயிண்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத மட்டும் தான் எடுத்துக்கணும், லெஃப்ட் சைடில் இருக்கிறத எடுத்துக்கூடாது. 0.52 இன்ட்டு 16. 0.52 இன்ட்டு 16 என்ன வருது? 8.32. நெக்ஸ்ட் ஸ்டெப்பும் அதே மாதிரி தான், பாயிண்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறதா எடுத்துக்கணும். 0.32 இன்ட்டு அகைன்
16. 0.32 into 16. 5.12. நம்மளுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறமா எத்தனை வேல்யூஸ் இருக்குங்க? 3 வேல்யூ தான் இருக்குது. அப்போது நம்ம 3 வேல்யூஸ் மட்டும் பண்ணால் போதும். ஓகேங்களா? இப்போது ஸ்டெப் 3 ஆன்சர் எழுத போகிறோம். என்னது? 5386.345 நம்ம ஹெக்ஸாடெசிமலுக்கு மாற்றுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஆன்சர் எப்படி எழுதணும்னா பாட்டம் டு டாப் 15010 15010 10 எப்படி எழுதணும்? நம்ம ஹெக்ஸாடெசிமலில் 0 to 9 வரைக்கும் 0 to 9 வரைக்கும் நார்மலாக எழுதுவோம். 10லேருந்து ஏபிசிடி போட்டு எழுதுவோம். ஸோ 10 வந்ததுன்னா இது ஏன்னு அர்த்தம். ஸோ 150A பாயிண்ட். நெக்ஸ்ட் 345 அதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குங்களே அது ஆன்சர். அதை வந்து டாப்லேருந்து எழுதணும். 585. ஸோ இதை தான் ஹெக்ஸாடெசிமலுக்கு மாற்றியாச்சு. ஈஸியாக புரிஞ்சுதுங்களா? டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.